ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நைட் டிஃபன் தான் பார்க்குறோம். சிம்பிளான டிஷ் தான், இட்லி தக்காளி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைமு, சரி எடுத்து போடலாமேன்ற மாதிரி தான் போட்டேன். ஃபஸ்ட்டு மாவு எடுத்து ஊற்றிட்டேன். மாவு வீட்டில் ஆட்டில் கிரைண்டர் இல்லை, கடையில் தான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு சிஸ்டர். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சிஸ்டர்னு சொன்னதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மாவில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கியாச்சு. கலக்கின உடனே இட்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா வர கத்திகிட்டே இருந்தாங்களா, அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே அப்படியே சமைச்சிட்டே இருந்தேன். அப்படியே இட்லி ஊற்றலாம் வாங்க. ஊற்றிட்டே இருக்கேன். மொத்தம் 3 பிளேட்டுன்னு சொன்னால அதனால் ஒரு தட்டாக ஊற்றி வச்சிட்ருக்கேன். ஊற்றி வைப்போம், ஊற்றி வச்சுட்டே இருக்கலாம். இடையில வேறு பாப்பா வேறு கத்திக்கிட்டே இருந்தாங்களா, அதனால் அவங்களுக்கு பதில் பேசிக்கிட்டே அப்படியே இட்லி ஊற்றிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் நைட்லலாம் என்ன செஞ்சீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. அவங்களும் ஹாய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதை காமிச்சேன். இட்லி ஊற்றி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊற்றி வச்சாச்சு. வீடியோ எடுத்து கொடுக்க ஆள் இல்லை சிஸ்டர், அதனால் நானே எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம், யூடியூப்பில் கொஞ்சம் ரீச் ஆகட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலான்ற நம்பிக்கை இருக்குது ரீச் ஆகுன்னு. சரி கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. தனியாக தான் நானுமே பாப்பாவும் இருக்கோம், அதனால் இப்போதைக்கு என் கையில் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நாள் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சட்னிக்காக 2-3 தக்காளி போட்டு ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் புளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன். அரைச்சிட்டு இருக்கும்போது மிக்ஸி தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. தெறிக்க ஆரம்பிச்சோன்னே இரத்து வர அடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பயந்துகிட்டே அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அரைச்சி தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டேன். அரைச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டேன். இப்போ தக்காளி சட்னிக்காக அப்படியே எடுத்து பார்த்தேன். காரம் கம்மியாக தான் போட்டிருந்தேன், அதனால் தக்காளி அப்படியே இட்லி வெந்துருச்சு. மாவுலலாம் தெரிச்சிருச்சு. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு இந்த வெயிலுக்கு தண்ணி குடிங்க, தண்ணி குடிக்கிறது தான் நல்லது. நைட்டில் கூட தாகம் அவ்வளோ இருக்குது. இட்லி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வெந்தோடனே இறக்கி வச்சாச்சு. இறக்கி வச்ச உடனே அடுத்தபடியாக வானல் எடுத்து வச்சு லைட்டாக கடுகு போட்டு அப்படியே தக்காளி சட்னி எடுத்து ஊற்றியாச்சு.